Hi, this is Karthikeyan from Mahakavi Study Center. கடைசி வீடியோவில் 7ஆம் வகுப்புடைய முதல் பருவம் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 7ஆம் வகுப்புடைய 2ஆம் பருவம், சரிங்களா? ஸோ அதில் முதல் டாபிக் வந்து கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங்கில் இருக்கும். அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் ருத்திர கண்ணனார், சரிங்களா? உருத்திர கண்ணனார் கிடையாது, ருத்திர கண்ணனார். இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்ககால புலவர். இவர் 10 பாட்டில் உள்ள பெரும்பாலாற்றுப்படை, சரிங்களா? அந்த 10 பாட்டு நூல்கள் சொல்லுவோம் இல்லையா? மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வகையான தொகை நூல்கள் இருக்கும், சரிங்களா? அதுல வந்து இவர் 2 பாட்டு எழுதியிருப்பாரு, சரிங்களா? ஒண்ணு வந்து பெரும்பாலாற்றுப்படை, இன்னொன்னு வந்து பட்டினப்பாலை, சரிங்களா? இந்த 2 நூலையும் எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா ருத்திர கண்ணனார். இந்த 7th-உடைய 2ஆம் பருவத்துல வந்து நமக்கு வந்து 7ஆம் வகுப்போட 2ஆம் பருவத்துடைய இதுல இவர் என்ன இருக்காரு அப்படின்னா பெரும்பாலாற்றுப்படையுடைய டாபிக் தான் கொடுத்திருப்பாங்க. அதனுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன், சரிங்களா? எக்ஸாம்ல கேட்கலாம், பெரும்பாலாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்பாங்க. பாட்டுடை தலைவன்னா ஹீரோ, சரிங்களா? அந்த இலக்கியத்துடைய ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் அல்லது பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுதாக பாடப்படுவதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? முதல்ல அந்த ஆற்றுப்படை மீனிங் தெரிஞ்சப்போ, ஆற்றுப்படை அப்படின்னா வழிபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மன்னன்கிட்ட போயிட்டு புலவரோ இல்ல அந்த பாட்டு பாடுறவங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு பாடி ஏதாச்சும் பரிசு வாங்கிட்டு வந்திருப்பாங்க, சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு பாணர்கிட்டயோ இல்ல வேற ஒரு புலவர்கிட்டயோ நான் இந்த மாதிரி போய் மன்னன்கிட்ட பாட்டு பாடி பரிசு பெற்று வந்தேன், நீனும் இந்த மாதிரி நல்ல பாட்டுகள் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கும் பரிசு தருவாரு அப்படின்னு சொல்றது வழிபடுத்துறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆற்றுப்படுத்துதல் அல்லது ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இது மீனிங்ல சம்டைம் கேட்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோடைய சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மதலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதலைனா தூண், சரிங்களா? சொல்லும் பொருள்ல மதலைனா தூண், சென்னினா உச்சி, நெகிழி அப்படின்னா தீச்சுடர். இது ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெகிழினா தீச்சுடர். உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு, கடல்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து உறவு நீர் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா பாத்தீங்கன்னா அழுவம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அழுவம்னா கடல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அழுவம்னா கடல். அடுத்தது 8 தொகை நூல்களுடைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுவும் 10 பாட்டு நூல்களுடைய லிஸ்டும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அந்த 8 தொகை நூல்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 8 பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நற்றிணை, 2வது குறுந்தொகை, 3வது ஐங்குறுநூறு, 4வது பதிற்று10, 5வது பரிபாடல், 6வது கலித்தொகை, 7வது அகநானூறு, 8வது புறநானூறு, சரிங்களா? இந்த 8த்தையும் சேர்த்துதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா 8 தொகை நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? இதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இதை பத்தி இண்டிவிஜுவலாவே சிலபஸ் வைஸ் வீடியோஸ் போடும்போது நான் போடுறேன். சப்போஸ் இந்த வீடியோ உனக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள். ஸோ இதுலும் அதே 8 தொகை நூல்கள் மாதிரியே மொத்தம் 10 பாட்டுகள் சேர்ந்து ஒரு தொகுப்பு நூல் தான் சொல்லுவோம் 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, 3வது பாத்தீங்கன்னா சிறுபானாற்றுப்படை, 4வது பெரும்பானாற்றுப்படை, 5வது முல்லைப்பாட்டு, சரிங்களா? 6வது மதுரை காஞ்சி, 7வது நெடுநல்வாடை, 8வது குறிஞ்சிப்பாட்டு, 9வது பட்டினப்பாலை, 10வது மலைப்படுக்கடம், சரிங்களா? இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 பாட்டு நூல்கள் 8 தொகை நூல்கள் மொத்தம் இந்த 18 நூல்கள் இருக்கு இல்லையா? இதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்கறாங்க அப்படின்னா கீழ்வனவற்றுள் எது வந்து 8 தொகை நூல்கள் இல்ல வந்து எது வந்து 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ல கொடுத்து உங்களுக்கு சூஸ் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி சம்டைம் பொறுத்துக்கு மாதிரி கேட்பாங்க, சரிங்களா? அதனால மறக்காம என்ன பண்ணுங்கன்னா 8 தொகை நூல்களையும் 10 பாட்டு நூல்களையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும், சரிங்களா? அடுத்த இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் வந்து கவின்மிகு கப்பல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, சரிங்களா? இதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா மருதன் இளநாகனார், சரிங்களா? இதோட ஆசிரியர் யாரு? மருதன் இளநாகனார். இவர் வந்து பாத்தீங்கன்னா சங்ககால புலவர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கலித்தொகையில மருதத்திணையில உள்ள 35 பாடல்களை பாடியவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? கலித்தொகைங்கிறது ஒரு தொகுப்பா இருக்கும் நூல். அதுல வந்து பாத்தீங்கன்னா மருதத்திணையை பத்தி குறிப்பிட்ட அளவு நூல் இருக்கும். அதுல வந்து எத்தனை பாட்டை பாடியிருக்காருன்னா 35 நூல்கள் பாடல்களை பாடியிருக்காரு, சரிங்களா? 35 பாடல்களை பாடியிருக்காரு. அதே மாதிரி இவர் எதுல ஃபேமஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா மருதத்திணை பாடல்ல வல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் அவர் பேர் வந்து மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அகநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? 8 தொகை நூல்களை அகநானூறு புறநானூறு எல்லாமே வந்துடும், சரிங்களா? இது வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலவர் பலரால் பாடப்பெற்ற 400 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் அதே பேர்லயே இருக்கு இல்லையா? சோ 400 அகம் சார்ந்த 400 பாடல்களை கொண்டதுனால அது அகநானூறு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அகநானூற்றை
நெடுந்தொகை எனவும் அழைப்பார். சரிங்களா, இது ஒன் டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ அகநானூருடைய இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை அப்படின்னு பேரு. சரிங்களா, எட்டு தொழுகை நூல்கள் யார் யாருங்கிறத திருப்பியும் மறுபடியும் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நட்டினை, குறுந்துணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சரிங்களா, இந்த எட்டு தான் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சோ இந்த பார்ட்ல வந்து சொல்லும் பொருளும் இருக்கு, அதுவும் பாத்துக்கோங்க. சரிங்களா, இதுவும் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து நிறைய வாட்டி ரிப்பீட்டடா வேற வேற கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வங்கோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வங்கோல்னா காற்று அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, வங்கம் அப்படின்னா கப்பல், நீஹான் அப்படின்னா நாபாய் ஓட்டுவர், கேப்டன் சொல்லுவோம் இல்லையா, மாலுமின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கதான் நீஹான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பகல்னு அர்த்தம். சரிங்களா, எல்லுனா பகல், அல்லுனா வந்து இரவு. சரிங்களா, அடுத்தது மாட ஒல்லேரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா கலங்கரை விளக்கம். இதுவும் ஒன் டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா, நம்ம கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாப்பீங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா தமிழ்ல உள்ள 10th வரைக்கும் எல்லா டைமும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே நம்ம ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைமா. அப்ப நம்ம ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோ மறக்காம என்ன பண்ணுங்க, ஃபுல்லா பாருங்க. சரிங்களா, அடுத்தது தமிழரின் கப்பற்கலை. சரிங்களா, இந்த லெசன்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டா கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ அதனால மறக்காம இந்த டாபிக் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு கிடைத்துள்ள நூல்களே மிகவும் பழமையான நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். சரிங்களா, நம்மளுடைய ஓல்டஸ்ட் நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். இந்த நூலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதை பத்தி வந்திருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, முன்னீர் வழக்கம் அப்படின்னா கடற்பயணம், அதை பத்தி இந்த லெசன்ல வந்திருக்குன்னு சொல்றாங்க. இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் உருவான தொல்காப்பியம் ஓல்டஸ்ட் நூல் இல்லையா, அந்த காலத்துல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா கப்பல் கட்டும் தளம், அது மாதிரி கப்பலை ஓட்டுறது, கப்பலை வச்சு வியாபாரம் பண்றது, அது இல்லாம வணிகம் பண்றது, அது எல்லாமே இருந்திருக்கணும் அப்படிங்கறத தெரிய வந்திருக்கும். சரிங்களா, சோ அதை வந்து முன்னீர் வழக்கம் அப்படின்னு குறிப்பிடுது. அதாவது கடற்பயணத்தை. எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க பாருங்களேன், கடலோடா கால்வல் நெடுந்தோர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்ல திருக்குறள்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, திருக்குறள் எழுதின காலத்துல நமக்கு என்ன இருந்திருக்கு, நாவாயினா கடல்ல கப்பல் இல்லையா, சோ அந்த டைம்ல என்ன பண்ணிருக்கு, கப்பல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யாரு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை சொல்லுது. இந்த பட்டினப்பாளையங்கிறது என்ன நூல்னு பாத்தீங்கன்னா பூம்புகார் இருக்கு இல்லையா, புகார் பட்டினத்தை பத்தின நூலு. சோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்க ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கு அப்படிங்கிற இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, நமக்கு வந்து ஒரு வரலாறு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இலக்கியங்கள் மூலமாவோ கல்வெட்டுகள் மூலியமாவோ இல்ல அந்த காலத்தை சார்ந்த பொருட்கள் மூலியமாவோ அந்த காலத்துல என்னெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, சோ தமிழ்ல நிறைய பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் இருக்கு. அந்த இலக்கியங்கள் மூலமா தான் வரலாறை நம்ம என்ன பண்ணிடணும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா உலகு கிளந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இங்க பாத்தீங்கன்னா உலகு கிளந்தன்ன உருகெழு வங்கம். சரிங்களா, உருகெழு அப்படின்னா ரொம்ப பெருசான அப்படின்னு அர்த்தம், வங்கம்னா கப்பல். சரிங்களா, சோ பெரிய கப்பல் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்பனா அந்த காலத்திலேயே நம்ம தமிழ்கிட்ட என்ன இருந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கப்பல்லாம் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வருது. சரிங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கம் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, பெருங்கலி வங்கம் என்று பெரிய கப்பலை பதிற்று பத்து குறிப்பிடுகிறது. சரிங்களா, பதிற்று பத்திலும் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கு. இதன் மூலியமா அங்க எப்பயும் பெரிய கப்பல் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு. சரிங்களா, அடுத்தது சேந்தன் திவாகரம் என்னும் நெகண்டு நூல்களில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கப்பல்ல நிறைய டைப்ஸ் இருந்திருக்குங்கிறதும் இந்த லைன்ஸ் மூலியமா தெரியும். இது எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சேந்தன் திவாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூல்கள்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இப்ப தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சின்ன சின்ன நீர்நிலையெல்லாம் கடக்கணும்னா இந்த மாதிரியான கப்பல் மாடல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தோணி கொடுத்திருக்காங்க, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் இதெல்லாம். சரிங்களா, அடுத்தது களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். சோ இங்க ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போற அளவுக்கு வரணும், இல்ல இங்க இருந்து இன்னொரு தீவுக்கு போற அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம், களம், வங்கம், நாவாய் இந்த மாதிரி கப்பல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் கப்பல். சரிங்களா, டைட்டானிக் கப்பல் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, அந்த மாதிரி பெரிய கப்பல் சைஸ்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்க சொல்றாங்க. சரிங்களா, நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இப்ப நியூசிலாந்துல இப்போ இருக்கு. சரிங்களா, அங்க ஒரு மியூசியம் மாதிரி இருக்கு, அதை வச்சிருக்காங்க. சரிங்களா, கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர்கள் என்று அழைக்கப்படுறது ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா, கப்பல் கட்டும் கலைஞர் என்னன்னு சொல்லுவோம்னா கம்மியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா,
அதே மாதிரி களம் செய் கம்மியர் வருகன கூயி அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில குறிப்பிட்டிருக்காங்க. கம்மியர்கள்ங்கிறவங்க எல்லாமே கப்பலை கட்டுறவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? அதே மாதிரி கப்பல்களில் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கப்பல் நீர்மட்ட வைப்புனா ஒண்ணும் இல்லை, அந்த கப்பலுடைய பாட்டம் இருக்கும் இல்லையா, இந்த பாட்டம் ஏரியாவுக்கு என்ன யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவலை யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த சைட்ல அடைச்சிருக்காங்களே இந்த ஏரியா, அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். சரிங்களா? கண்ணடைங்கிறது என்ன அப்படின்னா அந்த மரத்துல இழைச்சு டிசைன் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, பேர்லாம் இனிஷியல் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதை வந்து என்ன சொல்றாங்க, கண்ணடை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி தச்சுமுழம் என்னும் நீட்டல் அளவையால் கப்பல் நீளம், அகலம், உயரம் முறையை அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது பேர் என்னது, தச்சு முழம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இவ்வளவு மீட்டர் நீட்டு, இவ்வளவு மீட்டர் அகலம் அதுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை வந்து எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா மீட்டர் ஸ்கேல நம்ம இப்ப யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அந்த வந்து தச்சு முழம்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் வந்து அளவைகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. இவை கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒண்ணு இல்ல, அந்த கப்பல் இருக்கு இல்லையா, கப்பலுடைய ஃப்ரண்ட் சைட்ல கொஞ்சம் டிசைன் எல்லாம் பண்றாங்க. சரிங்களா? சில விலங்குகளுடைய முகத்தை பதிக்கிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா கரிமுக அம்பி, இன்னொன்னு பரிமுக அம்பி. கரினா யானை, பரினா குதிரை. சரிங்களா? இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் முன்னாடி என்ன பண்றாங்க, வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். சரிங்களா? வாக்கர் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு பிரிட்டிஷ் ஆள் இருந்திருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழர்களுடைய கப்பலை அந்த அளவுக்கு என்ன பண்ண தேவையில்லை, பால்ட் பாக்குற ரிப்பேரே வராதுங்க, அவ்வளவு ஓல்டஸ்டா இருந்தாலும் நல்லா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையை இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா மார்க்கோ பயணி, அவர் வந்து வெனிஸ் நகரத்துல இருந்து வந்தவர். சரிங்களா? அவரே என்ன பண்ணாருன்னா பார்த்து வேந்திருக்காரு, என்னடா பயங்கரமா கப்பல் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதே மாதிரி இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்திலான ஆணிகளே தமிழர்கள் பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆணிகளை தொகுதின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க பேரு, இந்த ஆணிகளுக்கு தொகுதின்னு பேரு. நம்ம தெரியும் இல்லையா, கடல்ல போறதுனால நம்ம என்ன ஆணியத்தை யூஸ் பண்ணோம்னா துருபிடிச்சு கொட்டிடும். சரிங்களா? சோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா மரத்தினாலே என்ன பண்ணிருக்காங்க, ஆணி மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு தான் தொகுதி. அதே மாதிரி கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கப்பலுடைய ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்ட்ஸுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். இந்த சுக்கான்ங்கிறது ஒன் டைம் எக்ஸாம்பிள் கேட்டாங்க. சரிங்களா? சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகள் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்னங்கிறத இண்டிவிஜுவலாவும் தனியாகவும் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம், கீழே பாட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்னன்னு பேருன்னு சொல்லுவோம்னா எறா அப்படின்னு சொல்லுவோம். குறுக்கு மரத்தை என்னன்னு சொல்லுவோம்னா பருமல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போட்ல பாத்தீங்கன்னா குறுக்க கம்பி போட்டிருப்பாங்க, அந்த 2 சைடையும் ஜாயின் பண்ற மாதிரி நடுவில் கோடு போட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன பேருன்னா என்ன சொல்லுவோம், நம்ம பருமல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவி தான் சுக்கான். அந்த கப்பலுடைய மேல பாத்தீங்கன்னா சின்ன பாய் மரம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, டைரக்ஷனை மாத்துவாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, சுக்கான். சுக்கான்னா டைரக்ஷனை மாத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். இது நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்தது வந்து சமுக்கு என்னும் ஒரு வகை கருவியும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிட்டிருக்காங்க. சமுக்குன்னு ஏதோ ஒரு வேர்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு சமுக்குங்கிறது என்னென்ன டீட்டெயிலா கொடுக்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கப்பல் செலுத்துபவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி அப்படிங்கிற பேர்லாம் நம்ம என்ன பண்றாங்க, அழைக்கிறாங்க. அதாவது கப்பலுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேர் மாறும். கொஞ்சம் பெரிய சைஸ் கப்பலா இருந்தா மீகமன், நீகான் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன கப்பலா இருந்தா கப்பலோட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஓரளவுக்கு நார்மலா இந்த போட்டிருக்கல மோட்டார் போட்டு அந்த மாதிரி சைஸ்ல இருந்தா மாலுமி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எங்க குறிப்பிட்டிருக்காங்க பாருங்களேன். நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட புறவோன் மருக அப்படிங்கிறது புறநானூர்ல வந்திருக்கு. சரிங்களா? வெண்ணி கோயத்தியாருங்கிறவங்க இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க புறநானூர் பாட்டுல. இது மாதிரி நம்ம ஊர்ல என்ன பண்ணிருக்காங்க, முன்னீர் நாவாயெல்லாம் ஓட்டிருக்காங்க. முன்னீர் நாவாய்னா ஒண்ணு நம்ம தமிழ்நாடு சுத்தி இருக்கிற 3 கடல் இருக்கு இல்லையா, ஸோ அதான் முன்னீர்னு சொல்லுவாங்க. அங்க நம்ம கப்பலெல்லாம் ஓட்டி நிறைய தொழிலெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். சோ கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் இது கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்றாங்களாம். சரிங்களா? களம்னா கப்பல்,
கரை நமக்கு தெரியும் சரிங்களா, அதை இண்டிகேஷன் பண்றதால விளக்கம்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் அந்த பேர் என்னன்னு சொல்றாங்க, கலங்கரை விளக்கம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க சரிங்களா. களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படிங்கிற புறநானூறு வார்த்தையும் நம்ம வந்திருக்கு சரிங்களா. இதெல்லாம் சும்மா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அடுத்தது ஆழ்கடலின் அடியின் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் சரிங்களா. இதனுடைய ஆசிரியர்னு பாத்தீங்கன்னா ஜூல்ஸ் வென் அப்படிங்கிறவரு சரிங்களா. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழ்படுகிறார். இவருக்கு என்ன பேரா, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன். அதாவது நிறைய இமேஜினரி சயின்ஸ் பிக்ஷன் நூல் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸான ஆளு அப்படின்னு சொல்றாங்க. இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர் சரிங்களா. நம்ம டாவின்சி அப்படின்னு ஒரு ஆளை படிச்சிருப்போம் இல்லையா, அவர் என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய நிறைய விஷயங்களை உருவாக்கி இருப்பாரு. அதை வச்சே நம்ம பேஸா வச்சுதான் இப்ப நிறைய நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த காரு இதெல்லாம் உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி இவரும் ஜூல்ஸ் வென்னுங்கிறவும் அவரே ஒரு மைண்ட் செட் உள்ளாருன்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். என்ன வச்சிருக்காரு, 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி, இந்த மாதிரி வித்தியாசமான கதையெல்லாம் எழுதுறதுல கொஞ்சம் ஃபேமஸான ஆளு சரிங்களா. அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் தான் நமக்கு குறிப்பிடத்தக்க ஒன்றா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நமக்கும் இந்த 7ஆம் வகுப்புல கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ப தமிழ் கல்வி அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன். நமக்கு ஆல்ரெடி தெரியும், இவர் கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர்னு தெரியும் சரிங்களா. இவர் எழுதிய நூல்கள் பார்த்துக்கோங்க, இந்த பாரதிதாசன் பாரதியார் எழுதிய நூல்கள்லாம் திருப்பி அடிக்கடி கேட்கறாங்க எக்ஸாம்ல சரிங்களா. என்னென்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இரண்டு வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இவர் எழுதிய பிசிராந்தார் என்னும் நாடலுக்கு சாகித்ய அகாடமி சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க. இதுல வந்த பாடலை பாத்தீங்கன்னா, ஏழு எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ன எழுதென்று சொன்னது வான் அப்படின்னு லைன்ஸ் இருக்கும் சரிங்களா. இது சும்மா பாத்துக்கோங்க. இந்த தமிழ் மீனிங்ல இது கொஞ்சம் பாத்துக்கோங்க, கேட்கறாங்க அடிக்கடி. வெறுப்பு அப்படின்னா மலை, கழனினா வயல். இது ஒன் டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரிங்களா. வெறுப்புனா மலை, கழனினா வயல், பருதினா கதிரவன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. பருதினா கதிரவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா அழியா செல்வம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் சரிங்களா. ஸோ அதுல நாலடியார் சமண முனிவர்களால் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய என்ன பண்ணிருக்காங்க, சமண முனிவர்கள் இருக்காங்க. அவங்களோட எழுதின எல்லா நூலையும் தொகுக்கப்பட்ட நூல் தான் நமக்கு என்னதுன்னா நாலடியார். இந்நூல் 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 400 வெண்பாக ஆனது. கிட்டத்தட்ட எத்தனை பாடல் இருக்கு, அதுல 400 பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம், இது எக்ஸாம்ல கேட்பாங்க சரிங்களா. இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம நாலடி 400ன்னு சொல்லுவோம், வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இதை பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு இணையாகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வச்சு போற்றி பாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நம்ம இப்போ லைன் இருக்கும் இல்லையா, 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. 4ங்கிறது நாலடியார், 2ங்கிறது திருக்குறள் சரிங்களா. பாடல் பாத்தீங்கன்னா வைப்புழி கோட்படா வாய்த்தீர் கேடு இல்லை அப்படின்னு தொடங்கியிருக்கோம் சரிங்களா. சொல்லும் பொருளும் பாருங்க, வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச்சை அப்படின்னா கல்வி, பரினா குதிரை, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பரினா குதிரை சரிங்களா. வெள்ளத்தால் அழியாது, வெண்தனால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டுல இருக்கு சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா வாழ்விக்கும் கல்வி, கல்வியை பத்தி ஒரு டாபிக் இருக்கும் சரிங்களா. உங்க ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருக்குறளார் வி முனுசாமி சரிங்களா. அவர் பேரே பாத்தீங்கன்னா திருக்குறளார் தான் சொல்லியிருப்பாங்க. திருக்குறள் மேல ரொம்ப ஆர்வம் கொண்டவர் சரிங்களா. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா திருக்குறளார் வி முனுசாமி சரிங்களா. இவர் நகைச்சுவை தம்மும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் சொல்றாங்க. திருக்குறள் சொல்லும் போது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் காமெடியாவும் கண்டென்ட்டா சொல்லுவாரு சரிங்களா. அதே மாதிரி வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உலக பொதுமறை திருக்குறள் உரைவிலக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. இக்கட்டுரை சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலில் தரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த உலக பொதுமறை திருக்குறளை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றதுல உங்களுக்கு ஃபேமஸான நீங்க ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருக்குறளார் வி முனுசாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா பள்ளி மறுதிறப்பு சரிங்களா. அது எழுதாது யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்ரபாரதி மணியன் அப்படிங்கிறவர் தான் நம்ம இருக்காரு, கதை எழுதியிருக்காரு சரிங்களா.
இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றால் நாம் எழுதியிருக்காரு. சரிங்களா? இதுக்கு முன்னாடியே ஒரு 6th termல பார்த்திருப்போம். சரிங்களா? குழந்தை தொழிலாளர் சம்பந்தமா ஒருத்தர் போராடி இருப்பார் இல்லையா, அதே மாதிரி இவரு என்ன பண்ணிருக்காரு, குழந்தை தொழிலாளர் சம்பந்தமா நிறைய போராடி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியிருக்காரு. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டதில்லை, இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதனுடைய ஆசிரியர் வந்து தேனரசன். இவர் வந்து ஒரு தமிழாசிரியர் பணியாற்றி இருக்காரு. இவர் வந்து வானம்பாடி, குயில் தென்றல் போல இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும். சரிங்க, எல்லல்னா சும்மா கலாய்க்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சமுதாயத்துல என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இவருடைய நூல்கள்ல என்ன பண்ணிருக்காரு, நிறைய எழுதியிருக்காரு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து, அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதனுடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா காலமேக புலவர். காலமேக புலவரின் இயற்பெயர் வந்து வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை வெறித்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார் சொல்றாங்க. இவருக்கு ஏன் வந்து காலமேக புலவர்னு சொல்றாங்கன்னா, எப்படி வந்து மழை டைம்ல வந்து மேகம் வந்து சரசரன்னு மழை அடிச்சிருத்ததோ அதே மாதிரி என்ன பண்ணுவாரு, கவிதையில அவர் கடகன்னு எழுதுவாரு. சரிங்களா? சோ அதனாலதான் அவர் என்ன சொல்றாங்கன்னா காலமேக புலவர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை இவர் எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு, சரிங்களா, ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பாடல் பாத்தீங்கன்னா கட்டி அடிக்கையால், கால் மாறி பாகையால், வெட்டி மறைக்கின்ற மேன்மையால் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்துற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது பேசும் ஓவியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். இது ஒரு முக்கியமான டாபிக். சரிங்களா? இந்த எக்ஸாம்ல நிறைய கேட்டிருக்காங்க. ஓவியம் வரையப்படும் துணியை எழுநி, திரைச்சீலை, கிழி, வடாம் என பல பெயர்கள் இப்ப சொல்லுவாங்க. ஒரு டிராயிங் வரையணும் இல்லையா, அந்த டிராயிங் வரைகிற ஸ்கிரீனுக்கு பேர் தான் என்னென்ன, எழுனின்னு சொல்லுவாங்க, திரைச்சீலைன்னு சொல்லுவாங்க, கிழின்னு சொல்லுவாங்க, படாம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது. சரிங்களா? சீவக சிந்தாமணியில ஹீரோ வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சீவகன். அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குணமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவி, அவ தான் ஹீரோயின். சரிங்களா? அவளை வந்து என்ன பண்ணிருக்காங்க, யானையை கண்டு பயப்படுறத ஒரு ஸ்கிரீன்ல வரைஞ்சு காமிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தற்காலத்தில் துணி ஓவியங்களை கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரை அழைக்கிறாங்க. அது பேர் என்ன, கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கிரீன்ல வரைகிறத. சரிங்களா? தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியங்கள் வரைந்து வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணையை கொண்டு கோட்டு ஓவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டு ஓவியம்னா ஒண்ணு இல்ல, ஓலைச்சுவடியில வரைஞ்சு அதான் நம்ம சொல்லணுமா கோட்டு ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இத்தகைய ஓலைச்சுவடிகளை தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் காணலாம். இப்பவும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் போனீங்கன்னா சரஸ்வதி மகால் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அந்த படம் வரைஞ்ச, அதாவது ஓலைச்சுவடியில டிராயிங் வரைஞ்சதான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தந்த ஓவியங்களை கேரள மாநிலத்தில அதிகம் காணலாம் சொல்றாங்க. தந்த ஓவியங்கள் தந்தத்துல வரைகிறதா நம்ம சொல்லுவோம், தந்தை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, தந்த ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி கண்ணாடி ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் அதிகமாக தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணாடி ஓவியங்கள், கண்ணாடி மேல ஸ்கிரீனை வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் கண்ணாடி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அவங்க நிறைய பேர் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கருத்துப்பட ஓவியம் அரசியல் கருத்துக்களை எளியமாக விளக்குவதற்கு பயன்படுது. கருத்துப்பட ஓவியம்னா ஒண்ணு இந்த கார்ட்டூன் டயக்ராம்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து கருத்துப்பட ஓவியம். அது வந்து அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியா இதழில் பாரதியார் தான் கருத்து படங்களை முதல் மொழியில் தமிழ்ல அறிமுகப்படுத்தினார். எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே கார்ட்டூன் டயக்ராம் வரைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மால பாரதியார். சரிங்களா? கருத்துப்பட ஓவியத்தின் மற்றொரு வடிவமே என்ன சொல்றாங்க, கேலி சித்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்துப்படம் தான் அதை கொஞ்சம் காமெடியா பண்ணா அது என்னன்னு சொல்றோம், நம்ம கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? காமெடி கார்ட்டூன்ஸ் மாதிரி. அடுத்த பாத்தீங்கன்னா ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா ரவிவர்மா. கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இருக்கலே டிராயிங் வரையில ரொம்ப ஃபேமஸான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா ரவிவர்மா. சரிங்களா? இவரது பாணி ஓவியங்கள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேலண்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவரோட டயக்ராம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகள் ஒருவராக கருதப்படுவதுதான் யாரு, கொண்டையராஜு அப்படிங்கிறவர். சரிங்களா?
நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்று அழைப்பாங்க. சொல்லிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பசார் பெயிண்டிங் தான் பசார்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நாட்காட்டி ஓவியங்கள் சொல்லுவாங்க, பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புனையா ஓவியம், கடுப்பு புனைவில் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எங்க இருக்குன்னா நெடுநல் வாடையில இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படிங்கிற லைன் எங்க இடம்பெற்றிருக்குன்னா மணிமேகலையில இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்று செய்தி பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓவியம் குறித்து சில பேருக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு எப்படிலாம் டிராயிங் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எங்க இருக்கு, பரிபாடல்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் தன்னுணர் சுட்டவும் சுட்டு அறிவுர் தருவும் அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல ஒரு லைன் பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா தமிழ் ஒளிர் இடங்கள். சரிங்களா? இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களும் தஞ்சை சரஸ்வதி மகாலும் நூலகம் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இங்க கேட்கலாம். சரிங்களா? இதுக்குள்ள இந்தியாவில் இருக்கிற ரொம்ப ஓல்டஸ்டான லைப்ரரி எங்கன்னு பாத்தீங்கன்னா இது தஞ்சை சரஸ்வதி மகால் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த நூலம் வந்து எப்ப கட்டியிருக்குன்னு சொல்றாங்க, 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன சொல்றாங்க. சரிங்களா? எக்ஸாம்லாம் கேட்கலாம். இந்த நூலகம் தொடர்பான செய்திகளை வந்து நிறைய கேட்கிறாங்க. அதனால எங்கெங்கெல்லாம் இந்த நூலகம் சம்பந்தமா லைப்ரரி சம்பந்தமா கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது தமிழ் பல்கலைக்கழகம். சரிங்களா? செம்மொழியாக தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசு எப்ப கட்டியிருக்காங்க, கிபி 1981 ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கட்டுறாங்க. சரிங்களா? தமிழ் பல்கலைக்கழகம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானத்தில் இருந்து பார்க்கும்பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் இதன் கட்டட அமைப்பு உள்ளது. சரிங்களா? ஆமா, ஒரு பில்டிங் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சரை மேலே டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா. சரிங்களா? இங்கு கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. கிட்டத்தட்ட எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா 25 டிபார்ட்மெண்ட் இருக்கு. தனியா ஃபேக்கல்ட்டின்னு பாத்தீங்கன்னா இத்தனை ஃபேக்கல்ட்டி இருக்கு. சரிங்களா? கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை இப்பல்கலைக்கழகம் வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்திய ஆட்சி பண்ணா யார், கலெக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை இந்த பல்கலைக்கழகம் தனியா வந்து என்ன பண்ணுதான் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உவேசா நூலகம் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. உவேசா நூலகம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கிபி 1942 தொடங்கப்பட்ட இந்நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஓலைச்சுவடிகள், 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கீழ் திசை நூலகம் சென்னை. இது எப்ப கட்டிருக்காங்கன்னா 1860ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது தற்போது எங்க இருக்குன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. கேட்பாங்க, எங்க இருக்க கீழ் திசை நூலகம் எங்க இருக்கு, அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல 7ஆம் தளத்துல 7th floorல இருக்கு. சரிங்களா? அடுத்தது கன்னிமாரா நூலகம் சென்னை. இது எங்க இருக்குன்னா சென்னையில தான் இருக்கு. சரிங்களா? இது எப்ப தொடங்கப்பட்டதுன்னா 1896 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் மைய நூலகமாகும். இதுதான் இருக்கலே வந்து பெரிய சென்டரான முக்கிய ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாக விளங்குகிறது. சரிங்களா? ஒரு முக்கியமான நூல்கள்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூலகத்துல எவ்வளவு புக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி இங்கு பாதுகாக்கப்படுகிறது. அதாவது ஒரு சாதாரண நியூஸ் பேப்பர்ல ஆரம்பிச்சு டெய்லி வர சின்ன சின்ன இதழ்கள் எல்லாமே அதோடைய ஒரு காப்பி எங்க பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றாங்க, இந்த கன்னிமாரா நூலகத்துல பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த சிஐடி டிபார்ட்மெண்ட்ல சர்ச் பண்றாங்க இல்லையா, எப்ப நடந்திருக்கும் கொலை, எப்ப நடந்திருக்கும், எந்த டேட்ல இருக்கும்னு சொல்றாங்களே, அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரிங்களா? இந்நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த பாட்டுல அடுத்தது பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் சென்னை. சரிங்களா? திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் கட்டுமான பணிகள் கிபி 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதனை 2 யானைகள் இழுத்து செல்வது போன்று கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதோடைய மொத்த உயரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 28 அடி. வள்ளுவர் கோட்டத்துல வந்து 1330 குரட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறத்துப்பால்
கருநீர பளிங்குக்கல்லிலும் பொருட்பால் வந்து வெண்ணிற பளிங்குக்கற்களிலும் இன்பத்துப்பால் செந்நிற பளிங்குகளும் கேட்கலாம் சரிங்களா. ஒவ்வொன்றுடைய இது கலரையும் வேற வேற இதுல நம்பிருக்காங்க பதிச்சிருக்காங்க சரிங்களா. அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த கருத்துக்களை கொஞ்சம் டயக்ராமேட்டிக்கா சொன்னா புரியுங்கிறதுக்காக கொஞ்சம் டயக்ராமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி, நமக்கு தெரியும் இல்லையா, அதை பத்தி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. 2000 ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாள் அன்று திறந்து வைக்கப்படும். எப்போ ஓபன் பண்ணாங்கன்னா 2000 சரிங்களா. 2000 மாசம் ஜனவரி திங்கள் முதல் நாள், ஜனவரி மாசம் 1 நாள் 1ஆம் தேதி சரிங்களா. அதே மாதிரி பாறையிலிருந்து சிலையின் உயரம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 133 அடின்னு சொல்றாங்க. இது திருக்குறளின் மொத்த அதிகாரத்தை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரம் 133ங்கிறதுனால அதே உயரத்துக்கு இதை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் 38 அடியும் உயரம் கொண்டதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றின் அதிகாரங்களை குறிக்கும் வகையில சிலை 95 அடி உயரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது ஒரு 95, மேல ஒரு 30 எவ்வளவு சொல்லியிருக்காங்க 38 கூட்டினா 33 வரும் சரிங்களா. இது வந்து பாட்டமு, இது வந்து மேல் பார்ட் சரிங்களா. ஸோ திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வெயிட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 டன் எடை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா உலக தமிழ் சங்கம் மதுரை சரிங்களா. மதுரை மாநகரின் தல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன இருக்குன்னா தமிழ் சங்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி கட்டடம் கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி 2016ஆம் ஆண்டு இக்கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. 2014 நம்ம இருக்காங்க புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. உலக தமிழ் சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்கத்தமிழ் காட்சி கூடம் தனி கட்டடத்தில் இயங்கி வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தருமைக்கு பாண்டிய மன்னன் பொற்கிழி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி இதன் நுழைவாயில் படைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம திருவிளையாடல் படம் மொத்தம் தெரிஞ்சிருக்கோம். அதை தருமிக்கிட்ட சிவன் வாதாடிக்கிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த டயக்ராமும் வரைஞ்சிருக்காங்க இதோட என்ட்ரன்ஸ்ல சரிங்களா. அதே மாதிரி தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் சிலை இருக்கு. யாரே இருக்கு தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் 3 பேருக்கும். 3ஆம் தமிழ் சங்கம் அமைந்த மதுரையில் உலக தமிழ் சங்க கட்டடமும் சங்கத்தமிழ் காட்சி கூடமும் தமிழ் பெருமையை பறைசாட்டி நிற்கின்றன அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. கடைசி டாபிக் பாத்தீங்கன்னா சிற்ப கலைக்கூடம் பூம்புகார்ல பத்தி சில டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க சரிங்களா. 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமா விளங்குனது எதுன்னு பாத்தீங்கன்னா துறைமுக நகரமா விளங்குனது எதுன்னு பாத்தீங்கன்னா பூம்புகார் அப்படின்னு சொல்றாங்க. தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் பூம்புகார் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாலையிலும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கு மருவூர் பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகர பகுதியும் அமைந்ததாக சிலப்பதிகாரம் கொடுக்கிறது. ஒண்ணும் இல்ல, மருவூர் பாக்கம்ங்கிறது கொஞ்சம் கடல் ஏரியா சரிங்களா. பட்டினப்பாக்கம்ங்கிறது கொஞ்சம் டவுன் ஏரியா சரிங்களா. 1973ஆம் ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது சரிங்களா. சின்னதா ஒரு என்ன பண்ணாங்க சிற்ப கலைக்கூடம் மாதிரி உருவாக்குனாங்க சரிங்களா. இக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. கண்ணையின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் சரிங்களா. மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இங்கு நிறுவப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கலைக்கூடத்திற்கு அருகில் இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் ஆகியன அமைந்துள்ளன அப்படின்னு சொல்றாங்க. முன்னெல்லாம் சின்ன சின்ன ஒரு மணி மண்டபம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பக்கத்துல தான் இருக்கு மயிலாடுதுறையில இருந்து சரிங்களா. சில தகவல் தொழிலும் கொடுத்திருக்காங்க. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கா, கால், கான், கானகம், அடவி, அரண், புறவு, இதெல்லாம் பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, மொழி, அரில், அரல், பதுக்கை, கணையம். இது எல்லாம் எதோடைய பேரு? காட்டுக்கு இவ்வளவு பேர் இருக்கு சரிங்களா. நம்ம இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போறோம், ஃபாரஸ்ட், ஜங்கிள்னு சொல்லிட்டு சரிங்களா. ஆனா காட்டுக்கு தமிழ் இவ்வளவு பேர் இருக்கு சரிங்களா. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி அப்படின்னு ஒரு லைன் போட்டிருக்காங்க. அதை எழுதுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் சரிங்களா. இந்த மாதிரி யாரையெல்லாம் வாடி போட்டு பேசுறாங்களோ மேக்சிமம் பாரதியார் தான் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது அப்படின்னு கலாப்பிரியா நம்ம சொல்லியிருக்காங்க சரிங்களா. குழந்தைகள் வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது கலாப்பிரியா சொல்லியிருக்காரு சரிங்களா.
ஸோ இந்த 7ஆம் பருவத்தோட 2ஆம் பருவத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இந்த லைப்ரரி சம்பந்தமான கொஸ்டின்ஸும் இந்த 8 தொகை 10 பாடல்கள் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா மறக்காம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரெகுலராக படிச்சுட்டே வாங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சரிங்களா? ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் அனுப்பி வச்சுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ மறக்காம என்ன பண்ணீங்கன்னா, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கமெண்ட் செக்ஷன்ல என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? தேங்க்யூ.